பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பி உங்கள் ஏரியாவில் கரண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். கிணட்டுக்குள்ள கிடந்ததுக்கு கரண்ட்டை பார்த்தது 50 வருஷமா கொஞ்சம் ஃபேனை போட்டு படுத்து தூங்குறோம். இப்போ தான் ஃபேன் போட்டிருக்கீங்க. இத்தனை வருஷத்தில் 50 வருஷமா கரண்ட் இல்லாம லைட் இல்லாம இருக்குதா? இப்போ கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கு. ஃபேன் ஓடுதா? ஓடுது. இவ்வளோ பெரிய விஷயத்தை நக்கீரங்களை வெளியில் கொண்டு வந்தாங்க. அது மூலியமாக ஒரு 10 வீட்டுக்கு மின் இணைப்பு கிடச்சிருக்கு. ஒரு 10 வீட்டுக்கு சொத்து வரி போட்டிருக்கோம். முதல் முறையாக போட்டிருக்கோம். நாங்கள் சொத்து வரி பார்த்ததே கிடையாது. தமிழ் திரைப்படமான சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி என்ற கிராமமே காணாமல் போயிருக்கும். அந்த கிராமத்திற்கு எந்தவித அடிப்படை வசதிகளான மின்சாரம், சாலை, ரேஷன் கடை, குடிநீர் வசதி மற்றும் அரசின் எந்த திட்டங்களும் சென்று சேராது. அதை எதிர்த்து அந்த மக்கள் போராடுவார்கள். அதை போன்ற ஒரு பகுதிதான் மதுரை சிட்டிக்குள் பெரும் பணக்காரர்கள் வாழும் அண்ணா நகர் பகுதியில் உள்ள தீர்த்தக்காடு. இங்கு சுமார் 600 குடும்பங்கள் வாழ்கின்றன. இந்த தீர்த்தக்காட்டிற்கு மட்டும் தீராத பிரச்சனை. கடந்த 60 வருடங்களாக இந்த பகுதி மக்கள் மின்சாரத்தையே பார்த்ததில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். அது மட்டுமல்ல, இப்பகுதியில் சாலை வசதி, குடிநீர் போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எப்படி இந்த 2026ஆம் ஆண்டில் செல்போன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்ற தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் விண்ணை தொடும் அளவுக்கு மக்கள் அதை மிக இலகுவாக பயன்படுத்துகின்றனரோ, அதே நூற்றாண்டில் இன்னும் 1000 வருடங்கள் பின்னால் வாழ்ந்த மனிதர்களைப் போன்று வீடுகளில் மின்சாரத்தையே பார்க்காத நிலையில் மக்கள் வாழ்கின்றனர். மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி போன்றவற்றை அனுபவிக்க முடியாமல் கலைஞர் கொடுத்த டிவியை கூட ஒவ்வொரு குடிசை வீட்டிலும் பாத்திரங்களோடு அடுக்கி வைத்திருக்கின்றனர். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நாங்கள், எப்படி இப்படியொரு ஊர், அதுவும் மதுரை சிட்டிக்குள் இருக்க முடியும் என்று அங்கு சென்று பார்த்து அவர்களின் நிலைமையை நக்கீரன் இதழிலும் நக்கீரன் இணையதளம் மற்றும் வீடியோ செய்தியாகவும் வெளியிட்டோம். அப்போது தேர்தல் சமயம் என்பதால் அரசியல் பிரமுகர்கள் இது குறித்து பேசினர். அப்போதைய மதுரையின் முக்கிய அமைச்சராக இருந்த மூர்த்தி நேரடியாக சென்று அந்த மக்களை சமாதானப்படுத்தி, திரும்பவும் நான் வெற்றி பெற்று வந்ததும் உங்கள் பகுதிக்கு கட்டாய மின்சாரம் கொண்டு வருகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்தார். அதற்கு அந்த பகுதி மக்கள், ஐயா, உங்களிடமே எத்தனை முறை முறையிட்டிருக்கிறோம், நீங்கள் எங்களை விரட்டி அடித்திருக்கிறீர்கள். இப்போது நக்கீரனில் தொடர்ச்சியாக செய்தி வந்து அதன் எதிரொலியாக ஆங்கில சேனல்களில் ஒளிபரப்பிய பிறகு, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் பலமுறை நோட்டீஸ் கொடுத்த பிறகு, இது தேர்தல் சமயம் என்பதால் அதே பல்லவியையே மீண்டும் சொல்கிறீர்கள். போன முறை ஓட்டு கேட்டு வரும்போதும் இதைத்தான் சொன்னீர்கள். அதேபோல் எதிர்க்கட்சிகளும் ஒவ்வொரு முறையும் இதைத்தான் வாக்குறுதி கொடுப்பார்கள். ஏன் பட்டியலின மக்களின் துயரத்தை நீங்களே நேரில் பார்க்கிறீர்கள்? இந்த நவீன உலகில் மின்சாரமே பார்க்காத கற்காலத்தில் வாழ்கிறோம். இந்த அதிகாரிகளுக்கு கண் இல்லையா? இவ்வளவு காலம் உங்களுக்கு கண் தெரியவில்லையா என்று ஆவேசப்பட்டனர். அதையும் நக்கீரன் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அதன் பின் மின்சாரத்துறை அதிகாரிகள் நேரில் தீர்த்தக்காட்டுக்கு வந்து ஆய்வு செய்து அங்கிருக்கும் மக்களிடம் தீர்த்தக்காட்டுக்கு கட்டாயம் மின்சாரம் கொடுக்க மேலிருந்து உத்தரவு வந்துவிட்டது, கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றனர். கடந்த ஜூலை 14ஆம் தேதி நக்கீரனுக்கு ஒரு போன் வந்தது. சார், ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளோம். நக்கீரனுக்கு நன்றி சார். தீர்த்தக்காட்டு பகுதியில் மின்சாரம் கொடுப்பதற்கான போஸ்ட் கம்பம் ஊன்றுகிறார்கள். மின்வயர் ஒவ்வொரு குடிசை வீட்டிற்கும் இழுக்கிறார்கள். சுதந்திரம் அடைந்து 60 வருட போராட்டத்திற்கு இப்போதுதான் விடிவு காலம் வந்திருக்கு சார். உடனே வாங்க சார் என்று அழைத்ததும் நான் மீண்டும் அந்த பகுதிக்கு சென்றேன். அங்கு விசிகாவை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு தீர்த்தக்காடு மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு கொண்டிருந்தார். அப்போது அரசு வருவாய்த்துறை அதிகாரிகள், மின்சாரத்துறை உயர் அதிகாரிகள் அனைவரையும் நேரில் வரவழைத்திருந்தார். தீர்த்தக்காடு பகுதி மக்கள் மகிழ்ச்சியோடு, 60 வருட போராட்டம் தம்பி, இப்போதுதான் எங்கள் பகுதிக்கு மின்சாரம் வந்திருக்கு, இருள் நீங்கி இருக்கு என்றனர். இருந்தாலும் எங்கள் தொடர் போராட்டத்தில் எங்கள் பகுதியில் இதற்காக சிறை சென்று உயிரை விட்ட பொன்னு பாண்டியன் ஐயாவிற்கு இன்று நினைவு நாள். இன்று நம் பிள்ளையான நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இருந்தாலும் இந்த பகுதியில் 600 வீடுகளில் 60 வீடுகளுக்குத்தான் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு. மீதம் உள்ளவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. அதற்கு காரணம் வருவாய்த்துறையினர் மீதமுள்ள வீடுகளுக்கு பட்டா வழங்கப்படாமல் இருக்கிறது என்றனர். அதை கேட்ட அமைச்சர் ஏன் இந்த பாகுபாடு என்று அதிகாரிகளிடம் வினவினார். அதற்கு அதிகாரிகள்,
சார் அது தற்போதுதான் ஒவ்வொன்றாக செய்து வருகிறோம். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் இறந்துவிட்டனர். தற்போது அவர்களின் வாரிசுகள் இருக்கிறார்கள். அதற்கான முறையான ஆவணங்களை சரிபார்த்து விரைவாக கொடுக்க இருக்கிறோம் என்றனர். அதற்கு மக்கள் 60 வருடம் ஆகியது என்று நொந்து கொண்டனர். அமைச்சர் வன்னியரசு மக்களை பார்த்து, கவலைப்படாதீர்கள், நான் முன்னின்று அனைவருக்கும் பட்டா, அனைவரின் வீடுகளுக்கும் மின்சாரம் முழுமையாக கொடுக்க ஏற்பாடு செய்வேன் என்று உறுதிமொழி கொடுத்து ஆறுதல் சொன்னார். மக்கள் கண்களில் ஆனந்த கண்ணீரோடு, ஐயா, இந்த தீர்த்த காட்டிற்காக திருமா அண்ணன் 2 முறை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அப்பெல்லாம் இந்த அரசுகள் செவிசாய்க்கவில்லை. இப்போது நாமே அரசு அதிகாரத்திற்கு முதல் முறையாக வந்திருக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது ஐயா என்று நன்றியோடு சொல்லி விடைபெற்றார் வன்னியரசு. அப்போது நம்மிடம் தீர்த்தக்காடு பகுதியில் தொடர்ச்சியாக தங்கள் பகுதிக்கு வெளிச்சம் வரவில்லையே என்று ஒவ்வொரு அரசு துறை அலுவலகத்திற்கும் அதிகாரிகளிடமும் முறையிட்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சியாக போராடி வரும் தங்கபாண்டியன், சார், இந்த பகுதி மக்களை கடந்த 40 வருடமாக திரட்டி போராடிய அப்போதைய தலைவர் பொன்னுபாண்டியன் ஐயாவிற்கும் தற்போது போராடி வரும் முத்துப்பாண்டி ஐயாவின் தியாகம் சொல்லில் அடங்காது. இந்த முத்துப்பாண்டி ஐயா பல்வேறு போராட்டங்கள் செய்ததால் அதிகார வர்க்கம் அவர் மீது பொய் வழக்கு போட்டு பலமுறை சிறைக்கு அனுப்பினார்கள். 7 வருடம் வரை சிறை சென்றுள்ளார். பின்பு எங்களை போன்ற இளைஞர்கள் மனம் தளராமல் போராடியதன் விளைவும் கடைசியாக நக்கீரனின் பங்களிப்பும் அளப்பரியது. இந்த மக்களோடு இருட்டில் ஒவ்வொரு வீடுகளாக வந்திருந்து மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு அதை ஆட்சியாளர்களிடமும் விளக்கம் கேட்டு தொடர் செய்தியாக வெளியிட்டு தற்போது முதன்முறையாக இந்த தீர்த்தக்காடு என்னும் இருட்டு காட்டிற்கு மின்சார வெளிச்சத்தை இந்த மக்களை பார்க்க வைத்ததில் அளவில்லா மகிழ்ச்சியும் நக்கீரனுக்கு நன்றி கடனும் பெற்றுள்ளோம் என்றார். அதே சமயம் இந்த பகுதிக்கு மற்ற அடிப்படை வசதிகளான சாலை, குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் வன்னியரசு உத்தரவு போட்டுள்ளார் என்பது நம்பிக்கையை தருகிறது என்றபோது அருகில் இருந்த தீர்த்தக்காட்டை சேர்ந்த ஏலம்மாள், தம்பி, நீங்க நக்கீரன் தானே, உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று சொல்லி எல்லோரும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் ஒதுக்கி வைத்து அரசு கண்டுகொள்ளாமல் இருந்தபோது நக்கீரனின் பங்கு மகத்தானது தம்பி. இன்னும் பாதிக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டு அனைவரின் வீடுகளிலும் மின்சாரம் வழங்கப்பட்டு எங்களின் வீடுகளிலும் மற்ற வீடுகளைப் போன்று நாங்களும் டிவியில் நாடகம் பார்ப்போம். ஃபேன், மிக்சி உபயோகிக்கும் காலம் நெருங்கி வருகிறது என்று எண்ணும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லும் போதே அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வருவதோடு கையெடுத்து கும்பிட்டார் ஏலம்மாள். சார் வணக்கம், என் பேர் தங்கப்பாண்டியன் சார். நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா இது வண்டியூர் தீர்த்தக்காடு அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதி பாத்தீங்கன்னா நம்ம சினிமால தான் பார்த்திருப்போம். அத்திப்பட்டின்ற ஊர் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஊரா சொல்லுவாங்க. அது வரலாற்று நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல தீர்த்தக்காடுன்ற ஊர் மறைக்கப்பட்ட ஒரு ஊரா இருந்துச்சு. அதை நான் வெளியில கொண்டு வரணும்னு நான் பல பேர்த்த முயற்சி பண்ணோம். குறிப்பா நான் அண்ணன் நக்கீரன் கனல் அண்ணன் சொன்னேன். அவங்க உடனடியாக அன்னைக்கு சாயந்தரமே வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பட்டியல் சமூக மக்கள் இந்த நாட்டுல வாழ தகுதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க இந்த செய்தியை கொண்டு உங்கள் மூலியமா இந்த மக்களுக்கான விடுதலை ஏற்படுத்தி கொடுத்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ணன் வந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாவே தீர்த்தக்காடை சுத்தி பார்த்து இந்த மக்களோட வழிகளை யூடியூப் சேனல் மூலியமாகவும் பத்திரிகையும் எடுத்து உரைத்தாங்க. அதன் அடிப்படையில அரசோட கவனத்துக்கு போச்சு. தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்க எல்லா தலைவரும் திரும்பி பார்த்தாங்க தீர்த்தக்காடுனா என்னன்னு சொல்லிட்டு. தேர்தலும் வந்துச்சு. தேர்தல் டயத்துலையும் நியூஸ் கொடுத்தனால கொஞ்சம் அவங்களுக்கு நெருக்கடியா இருந்துச்சு, ஆட்சியில் இருந்தவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும். அதன் மூலியமா தற்பொழுது 68 பட்டா கொடுத்துருக்கவங்களுக்கு முதல் கட்டமா ஒரு 10 வீட்டுக்கு மின் இணைப்பு கிடைச்சிருக்கு. இது தீர்த்தக்காடு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா எங்க ஊர்ல இன்னும் ஒரு மின்கம்பத்துமே பார்க்காத ஒரு மண் இது. முதல் முறையா மின்கம்பத்தை ஊட்டி முதல் முறையா இந்த மக்கள் ஒரு சுவிட்சை தொடுற அளவுக்கு இப்பதான் வளர்ந்துருக்குறாங்க. இப்போ நான் வர்றப்ப இருட்டுக்குள்ளதானே வந்தேன். ஆமா ஆமா சார், இருட்டுக்குள்ளதான் கஷ்டப்பட்டு வந்தோம். செல்போன் வெளிச்சதான் வந்தோம். எங்க கூட நீங்க தொடர்ந்து பயணம் செஞ்சு பார்த்தீங்க. நீங்களே கண்ணீர் வடிச்சதை நானும் பார்த்தேன். அது மாதிரி நான் அந்த மக்கள்கிட்ட உங்களை அன்னைக்கே சொல்லியிருந்தோம், நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்த நக்கீரன்ல வெளியில கொண்டு வந்தாங்கன்ட்டு. அதன் மூலியமா ஒரு 10 வீட்டுக்கு மின் இணைப்பு கிடைச்சிருக்கு. ஒரு 10 வீட்டுக்கு சொத்து வரி போட்டிருக்கிறோம். முதல் முறையா போட்டிருக்கோம். நாங்க சொத்து வரி நாங்க பார்த்ததே கிடையாது. இப்பதான் நாங்க மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்கு? மொத்தம் 359 வீடு கிட்ட இருக்கு. இன்னும் அளக்க வேண்டிய வீடு ஒரு 300 வீடு தான் அளக்கணும்.
அது வந்து இப்ப சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிற அந்த வன்னியரசுல வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவர் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து வந்து நீங்க உறுதுணையா இருந்து கடைசி இந்த வெற்றியை நிறைவடைகிற வரை நீங்க கூட துணை நிக்க. இப்ப என்ன பாக்கியா இருக்கு? மொத்தம் பட்டா கொடுக்க வேண்டியிருக்கா? என்ன பட்டா வந்து 68 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப மீதி ஆளு கொடுக்கணும். 200 குடும்பத்துக்கிட்ட வந்து இந்த அளந்து அடையாளம் காட்டாம இருக்கு நிலம், அதை செய்யணும். ரோடு, சாக்கடை, குடி தண்ணி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அடிப்படை வசதிக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். தெரு லைட் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, நைட்லாம் நடந்து போக முடியல, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஆனா இப்ப இருக்கிற அந்த முன்னேற்றங்களை பார்த்தா செஞ்சு கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாரும் எங்களுக்கு துணை நிற்கும் போது அது கிடைக்குன்னு நாங்க நம்புறோம். இப்ப எப்படி உங்களுக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கு? இந்த மனநிலை வந்து எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நாங்களும் இந்த நாட்டுல வந்து ஒரு ஜனநாயக மனிதனா தான் ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை வந்து நாங்க வந்து போராடி தான் பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது வந்து எங்க மூலியமா வந்து இனி எந்த ஒரு மக்களுக்கும் இந்த மாதிரி அமையக்கூடாது நான் விரும்புறேன். உங்க பேர் சார்? என் பேர் தங்கப்பாண்டி. நன்றி. திருப்பி உங்க ஏரியால கரண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இனி ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, அவர் இருந்தாருன்னா எங்களுக்கு இன்னும் வந்துகிட்டு இருக்கு. எந்த சாமான் எந்த பொருள் வந்துடும். இப்போ அப்படி கரண்ட் உங்களுக்கு இந்த போல் ஊண்டியிருக்காங்க. ஆமா, உங்கள் பேருக்கா? ஏலமா. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? வேற என்னென்ன செய்யணும் உங்கள் ஏரியாவுக்கு? எங்களுக்கு என்ன ரோடு போடணும், பாத்ரூம் கட்டி கொடுக்கணும். தண்ணி சௌகரியம் கிடையாது. வேற ஒன்றும் எங்களுக்கு இல்லை. இந்த கரண்ட் வந்துருச்சுன்னா அந்த தண்ணி சௌகரியம், பாத்ரூம். இனி ஃபேனை போட்டுவீங்க, டிவி வச்சுருவீங்கல்ல, நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இல்லைங்க சார். அதான் இன்னி நீங்கள் இப்போ தான் கரண்ட் வந்துருச்சுல்ல, வந்துருச்சுன்னா போட்டுருவோம். போட்டுக்கலாம். டீ எடுத்து குடிக்க மாட்டேன். சாப்பிடுங்க, குடிங்க. எல்லாம் குடிங்க, இப்போ தான் குடிச்சேன். இருக்கட்டுங்க. அம்மா இருட்டுக்குள்ள கிடந்ததுக்கு கரண்டை பார்த்தவங்களுக்கு சந்தோஷம். 50 வருஷமா இதான் உங்கள் வீடா? கரண்ட் வந்துருச்சா? ஆனால் போட்டு விட்டு போயிட்டாங்க. வந்துடும். உங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 40 வருஷமா இருக்கீங்க சார். எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. கரண்ட்டு எதுவுமே இல்லாமல் தான் இருக்கீங்க. உங்கள் பேருக்கா? என் பேர் லட்சுமி. எங்கள் வீட்டுக்கார பேர் சுப்பிரமணி. இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்கிறாங்க. என் என்னதில் கேன்சர்னு எழுதியிருக்குங்க சார் எங்கள் வீட்டில். அதான் என்னன்னு ஒன்றுமே தெரியல. வந்துடும். தைரியமாக இருங்க, வந்துடும். வரேங்க. சரி ஐயா, கரண்ட் வந்துருச்சா? வந்துருச்சுங்கய்யா. எப்படி சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். நாங்கள் நக்கீரன்லேருந்து வர்றோம். அப்படியா? நாங்கள் முத வந்து எடுத்து போட்டோம். அப்போ சரி. வணக்கம். நாங்கள் நக்கீரன் பத்திரிகையிலேருந்து வர்றோம். ஏற்கனவே வந்து மின்சாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இருட்டு இடமா இருந்துச்சு இந்த இடம். இப்போ வந்து மின்சாரம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி உணர்றீங்க? நல்லா கொஞ்சம் பேனா போட்டு படுத்து தூங்குறோம். இப்போதான் ஃபேன் போட்டிருக்கீங்க. இத்தனை வருஷத்துல? 50 வருஷமா கரண்ட் இல்லாம லைட் இல்லாம இருந்தா இப்போ கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போ எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பின்னாடி உழைச்ச பசங்க தங்கப்பாண்டியன், கண்ணு உதவி செஞ்சு கொஞ்சம் பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா அதுக்காண்டி ரொம்ப பாடுபட்டாங்கன்னா. சுவிட்ச் போடுங்க, ஃபேன் ஓடுதா? சந்தோஷமா? சந்தோஷம் இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.